Hello everyone. இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நியூரல் டியூப் எப்படி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமாக கன்வெர்ட் ஆகுது. இந்த நியூரோ எம்பிரியாலஜியோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி அந்த ட்ரைலாமினர் டிஸ்க் ஃபார்ம் ஆச்சு, அந்த ட்ரைலாமினர் டிஸ்கில் நியூரல் டியூப் அண்ட் நியூரல் கிறிஸ்டல் ஃபார்ம் ஆச்சு. இப்போ இந்த வீடியோவில் நியூரல் டியூப்லேருந்து என்னென்ன ஸ்ட்ரக்சர்லாம் டிரைவ் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் நியூரல் டியூப் அண்ட் நியூரல் கிரஸ்ட். நியூரல் கிரஸ்ட்டுங்கிறது நியூரல் டியூப் டிரைவ் ஆகும்போது ஸ்கேட்டர்டான சம் செல்ஸ் நியூரல் டியூபோட லேட்ரல் சைடில் அரேஞ்ச்மெண்ட் ஆகிடும். ஸோ அந்த செல்ஸ் தான் நியூரல் கிரஸ்ட் செல்ஸ். இந்த நியூரல் டியூப்லேருந்து எப்படி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், இந்த நியூரல் டியூபோட செஃபாலிக் எண்ட், இந்த நியூரல் டியூபோட அப்பர் போர்ஷனில் 3 பல்ஜஸ் ஃபார்ம் ஆகும். 3 பல்ஜஸ் ஃபார்ம் ஆகும். இந்த 3 பல்ஜுக்கு நேம் ஃபர்ஸ்ட் ப்ரோசென்செஃபலான், மீசென்செஃபலான், ரோம்பென்செஃபலான். ஸோ ஃபர்ஸ்ட் பல்ஜ் ப்ரோசென்செஃபலான், செகண்ட் மீசென்செஃபலான், தேர்ட் ரோம்பென்செஃபலான். அடுத்த ஸ்டெப்பில் இந்த ப்ரோசென்செஃபலான் ஃபர்தராக 2 பார்ட்டாக பிரியும். ஸோ இந்த ப்ரோசென்செஃபலான் இட் செல்ஃப் 2 ஸ்ட்ரக்சராக டிவைட் ஆகுது. அந்த 2 ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் டீலென்செஃபலான் அண்ட் டைன்செஃபலான். ஸோ இந்த டீலென்செஃபலான், டைன்செஃபலான் இந்த 2 ஸ்ட்ரக்சரும் ப்ரோசென்செஃபலான்லேருந்து டிரைவ் ஆகுது. தென் மீசென்செஃபலான் ஃபர்தராக எந்த ஒரு ஸ்ட்ரக்சராகவும் டிவைட் ஆகுது. மீசென்செஃபலான் ஃபுல்லாகவே அப் டு நவ் அடல்ட் பர்சன் கூட மீசென்செஃபலான் தான், எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் அதுலேருந்து வராது. ஸோ மீசென்செஃபலான் ஆல்சோ கால்டு மிட் பிரைன். நம்மளுக்கு இருக்கிற மிட் பிரைன் தான் மீசென்செஃபலான். அடுத்தது ரோம்பென்செஃபலான், மீட்டென்செஃபலான் அண்ட் மைலென்செஃபலான். இந்த ரோம்பென்செஃபலான் 2 பார்ட்டாக டிவைட் ஆகுது. மீட்டென்செஃபலான் அண்ட் மைலென்செஃபலான். ஸோ ரிமைனிங் ஸ்ட்ரக்சர் கீழே இருக்கிறது ஃபுல்லாக ஸ்பைனல் கார்ட். இந்த ரிமைனிங் ஸ்ட்ரக்சர் கீழே இருக்கிறது ஒரு லாங்கிடியூட்னல் டியூப், ஸ்பைனல் கார்ட். ஸோ இப்போது இந்த டீலென்செஃபலான் அப்படிங்கிற எம்ப்ரியோவில் இருக்கிற இந்த டீலென்செஃபலான் தான் இப்போ நமக்கு இருக்கிற இந்த செரிபுலர் கார்டெக்ஸ். இந்த டீலென்செஃபலான்லேருந்து டிரைவ் ஆன ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த டீலென்செஃபலான்லேருந்து டிரைவ் ஆன ஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம செரிபுரல் கார்டெக்ஸ், கார்பஸ் கலோசம், பேசல் கேங்லியா. இந்த டைன்செஃபலான் டிரைவ் ஆன ஸ்ட்ரக்சர்ஸ் தாலமஸ், எபிதாலமஸ், சப்தாலமஸ், பினல் கிளாண்ட், மெமரி பாடி. அடுத்து வரக்கூடிய ஸ்டெப்ல நான் சொல்கிறேன், மெமரி பாடி எக்ஸெட்ரா. தென் இந்த மீசென்செஃபலான், மிட் பிரைன், இப்போ இருக்கிற நம்ம மிட் பிரைன் வந்து மீசென்செஃபலான் டிரைவ் ஆனது. தென் மீட்டென்செஃபலான் தான் நம்மளுடைய பான்ஸ், செரிபெல்லம். இந்த மீட்டென்செஃபலான்லேருந்து தான் பான்ஸ் அண்ட் செரிபெல்லம் டிரைவ் ஆச்சு. இந்த மைலென்செஃபலான்லேருந்து மிடில் ஆப்ளிகேட்டாக டிரைவ் ஆச்சு. ஸ்பைனல் கார்ட். இன்னும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இந்த நியூரல் டியூபோட இன்டீரியரில் ஒரு கேவிட்டி இருக்கும். இந்த நியூரல் டியூபோட இன்டீரியரில் ஒரு கேவிட்டி, அந்த கேவிட்டியும் இதோட டெவலப்மெண்ட், இந்த அவுட்டர் ஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் போது இந்த கேவிட்டியும் இன்சைடாக டெவலப்மெண்ட் ஆகும். இந்த இன்டர்னலாக இருக்கிற இந்த கேவிட்டி வென்ட்ரிகுலர் கேவிட்டி, இந்த இன்டர்வென்ட்ரிகுலர் கேவிட்டி ஃபுல் டெவலப்மெண்ட் ஆன இந்த நியூரல் டியூப்ல எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த டீலென்செஃபலானில் இந்த கேவிட்டி லேட்ரலாக பல்ஜிங் ஆகும். ஸோ இந்த லேட்ரலாக பல்ஜிங் ஆச்சுன்னா இப்போ நமக்கு செரிபுரல் கார்டெக்ஸில் இருக்கிற லேட்ரல் வென்ட்ரிக்கிள், இதுதான் லேட்ரல் வென்ட்ரிக்கிள். ஸோ இந்த இன்டர்வென்ட்ரிகுலர் கேவிட்டி, டீலென்செஃபலான் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் லேட்ரல் வென்ட்ரிக்கிள். இந்த லேட்ரல் வென்ட்ரிக்கிள்லேருந்து டைன்செஃபலான் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் தேர்ட் வென்ட்ரிக்கிள். இந்த தேர்ட் வென்ட்ரிக்கிள்லேருந்து இந்த மீசென்செஃபலானில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர் செரிப்ரல் அக்வெடக்ட். தென் இந்த மைலின்செஃபலான் அண்ட் மீட்டென்செஃபலானில் இருக்கக்கூடிய இந்த கேவிட்டி ஃபோர்த் வென்ட்ரிக்கிள். தென் இந்த வென்ட்ரிக்கிள் ஸ்பைனல் கார்ட்லேயும் கண்டினியூஸ் ஆகும் பை சென்ட்ரல் கேனல். ஸோ இந்த இன்டர்வென்ட்ரிகுலர் கேவிட்டியோட பர்பஸ் என்ன, இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, சிஎஸ்எஃப் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் சர்க்குலேஷன் இந்த கேவிட்டியில் தான் சரௌண்டிங்கில் இருக்கும். ஸோ இந்த சிஎஸ்எஃப் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, கோராய்டு பிளக்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளக்ஸஸ். இந்த கோராய்டு பிளக்ஸஸ் எப்படி டிரைவ் ஆச்சுன்னா, இந்த நியூரல் டியூப் டெவலப்மெண்ட் ஆகும்போது மெனிஞ்சஸ், அதாவது கவரிங் ஆஃப் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், டியூரா பயாமேட்டர், அரக்டாய்டு மேட்டர். இந்த பயாமேட்டர் தான் இன்னர் மோஸ்ட் லேயர். இந்த பயாமேட்டர்லேருந்து
ஒரு ஃபோல்டு, ஒரு பயாமீட்டர், ஒரு சின்ன ஃபோல்டு இந்த டீலென்செஃபலானோட இன்டீரியர் போர்ஷனுக்கு என்டர் ஆகிடும். ஸோ இன்டீரியர் போர்ஷனுக்கு என்டர் ஆன உடனே சில கேபிலரிஸ், பண்டில் ஆஃப் கேபிலரிஸ் இந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும், டெவலப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பண்டில் ஆஃப் கேபிலரி ப்ளஸ் ஃபோல்ட் ஆஃப் பயாமீட்டர், அந்த ஃபோல்ட் ஆஃப் பயாமீட்டருக்கு பேர் டெலகோரைடியா. ஃபர்ஸ்ட் டெலகோரைடியா ஃபார்ம் ஆகும். எப்படின்னா பயாமீட்டர்லேருந்து ஒரு சின்ன ஃபோல்டு இந்த இன்டீரியர் ஆஃப் செர்புலர் கார்டெக்ஸில் என்டர் ஆகும். அந்த ஃபோல்டுக்கு நேம் டெலகோரைடியா. அந்த டெலகோரைடியாவில் பண்டில் ஆஃப் கேபிலரிஸ் டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இந்த டெலகோரைடா ப்ளஸ் இந்த பண்டில் ஆஃப் கேபிலரி கால்ட் கோராய்டு பிளக்ஸஸ். இந்த கோராய்டு பிளக்ஸஸ் தான் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இந்த ஃப்ளூயிட் இந்த இன்டர்வென்ட்ரிகுலர் கேவிட்டி ஃபுல்லாக சர்க்குலேஷன் ஆகுது. ஸோ எப்படின்னா லேட்டரல் வென்ட்ரிக்கல், தேர்ட் வென்ட்ரிக்கல், செரிப்ரல் அக்வாடக்ட், ஃபோர்த் வென்ட்ரிக்கல், சென்ட்ரல் கேனல். இப்போ ஃபுல்லி டெவலப்டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இப்போ போட்டிருக்க டயக்ராம் ஃபுல்லி டெவலப்டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமோட டயக்ராம். இது செரிப்ரல் கார்டெக்ஸ், மிட் பிரைன், பான்ஸ், மெடுலா ஆப்ளிகேட்டா, ஸ்பைனல் கார்ட், செரிபெல்லம். ஸோ செரிப்ரல் கார்டெக்ஸ் டீலென்செஃபலான டிரைவ் ஆனது. இதில் இருக்கிற கேவிட்டி லேட்ரல் வென்ட்ரிக்கல். மிட் பிரைன் மீசென்செஃபலாலேருந்து டிரைவ் ஆனது. இதில் இருக்க கேவிட்டி. இது ஃபுல்லி டெவலப்டு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமோட டயக்ராம். செரிப்ரல் கார்டெக்ஸ் அண்ட் டைன்செஃபலான். இந்த செரிப்ரல் கார்டெக்ஸ் அண்ட் டைன்செஃபலான் டிரைவ் ஆனது, இனிஷியலாக டிரைவ் ஆனது ப்ரோசென்செஃபலான். ஸோ இதில் இருக்க கேவிட்டி, செரிப்ரல் கார்டெக்ஸில் இருக்கக்கூடிய கேவிட்டி லேட்ரல் வென்ட்ரிக்கல், டைன்செஃபலானில் இருக்கக்கூடிய கேவிட்டி தேர்ட் வென்ட்ரிக்கல். தென் மிட் பிரைன் டிரைவ் ஆனது மீசென்செஃபலான். இதில் இருக்க கேவிட்டி இதில் இருக்க கேவிட்டி செரிப்ரல் அக்வாடக்ட். தென் பான்ஸ் அண்ட் செரிபெல்லம். இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் டிரைவ் ஆனது மீட்டென்செஃபலான். இதில் இருக்கிற இந்த பான்ஸில் இருக்கிற கேவிட்டி ஃபோர்த் வென்ட்ரிக்கல். ஸோ மெடுலா ஆப்ளிகேட்டா இதுவும் டிரைவ் ஆனது மைலின்செஃபலான். ஸோ இந்த மைலின்செஃபலான் அண்ட் மீட்டென்செஃபலான் டிரைவ்ட் ஃப்ரம் ரோம்பன்செஃபலான். இப்போ டைன்செஃபலான்லேருந்து என்னென்ன ஸ்ட்ரக்சர்லாம் டிரைவ் ஆச்சு? ஏன்னா டைன்செஃபலான் டிரைவ் ஆன ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரக்சர்ஸ். என்ன ஸ்ட்ரக்சர்ஸ் இதுலேருந்து டிரைவ் ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் தாலமஸ், எபிதாலமஸ். எபிதாலமஸ்ங்கிறது தாலமஸ்க்கு பிஹைண்டாக இருக்கக்கூடியது எபிதாலமஸ். அந்த எபிதாலமஸ் என்னென்னா பினல் கிளாண்ட். பினல் கிளாண்டோட ஃபங்க்ஷன் ஸ்லீப் வெயிக் சைக்கிளை மெயின்டைன் பண்ணுறது. இன்னும் நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஸ்லீப் வெயிக் சைக்கிளை மெயின்டைன் பண்ணுறது. தென் ஹெபினுலார் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நியூக்ளியஸ். ஸோ இந்த ஹெபினுலார் நியூக்ளியஸ் அண்ட் பினல் கிளாண்ட் இந்த ரெண்டுத்துக்கு பேர் தான் எபிதாலமஸ். ஸோ தாலமஸ், எபிதாலமஸ், சப்தாலமஸ். சப்தாலமஸ்னால் தாலமஸ்க்கு கீழே இருக்கக்கூடியது சப்தாலமஸ். தென் தாலமஸ்க்கும் ஆன்டீரியா இருக்கக்கூடியது ஹைப்போதாலமஸ். ஓகே, ஹைப்போதாலமஸ். அந்த ஹைப்போதாலமஸில் ரெண்டு ஸ்ட்ரக்சர் அட்டாச்சாக இருக்கும். அது என்னன்னா பிட்யூட்டரி கிளாண்ட் அண்ட் மேமரி பாடி. மேமரி பாடி இது பிட்யூட்டரி கிளாண்ட். இந்த பிட்யூட்டரி கிளாண்டில் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்சுவலாக ரெண்டு ஆன்டீரியர் பார்ட் இருக்குது, போஸ்டீரியர் பார்ட் இருக்குது. இதுக்கு இன்னொரு பேர் நியூரோ ஹைப்போபைசிஸ், அடினோ ஹைப்போபைசிஸ். இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் ஆக்சுவலாக டைன்செஃபலான்லேருந்து டிரைவ் ஆன ஸ்ட்ரக்சர் கிடையாது. பட் அந்த போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் டைன்செஃபலான்லேருந்து டிரைவ் ஆன ஸ்ட்ரக்சர். அப்போது இந்த ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் எப்படி டிரைவ் ஆச்சு அப்படின்னா, எம்பரியாலஜி அப்போ நாசோஃபாரிஞ்சியல் மெம்பரைன், நாசோஃபாரிங்ஸ். இந்த நாசோஃபாரிங்ஸில், இந்த நாசோஃபாரிஞ்சியல் மெம்பரைனில் ஒரு ஸ்மால் பவுச் ஒன்று ஃபார்ம் ஆகும். இந்த பவுச் பேர் ரத்கேஸ் பவுச். இந்த ரத்கேஸ் பவுச் என்ன பண்ணுன்னா இந்த போஸ்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்டோட அட்டாச்மெண்ட் ஆகும். ஸோ ஆன்டீரியர் பிட்யூட்டரி கிளாண்ட் டைன்செஃபலான்லேருந்து டிரைவ் ஆன ஸ்ட்ரக்சர் கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் வேறு என்னென்ன ஸ்ட்ரக்சர் டிரைவ் ஆச்சுன்னா ஆப்டிக் நர்வ் அண்ட் ஆப்டிக் கியாஸ்மா, ஆப்டிக் ட்ராக்ட். தென் யூவியல் ட்ராக்ட். யூவியல் ட்ராக்ட்னா கோராய்டு, அதாவது இன்னர் மோஸ்ட் லேயர் ஆஃப் ஐபால். யூவியல் ட்ராக்ட், சிலியரி பாடி, சிலியரி மசில் அண்ட் ஐரிஸ். இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே டைன்செஃபலான்லேருந்து டிரைவ் ஆனது. ரெட்டினா, ரெட்டினாவும் டைன்செஃபலான்லேருந்து டிரைவ் ஆன ஸ்ட்ரக்சர். இப்போ டைன்செஃபலான்லேருந்து டிரைவ் ஆன ஸ்ட்ரக்சர்ஸ் epithalamus. Epithalamus consists of pineal gland, habenular nucleus, and thalamus, subthalamus, hypothalamus, mammary body, and posterior pituitary gland. ரொம்ப முக்கியம். anterior pituitary gland டைன்செஃபலான் டிரைவ் ஆனது கிடையாது. anterior pituitary gland derived from Rathke's pouch from nasopharynx. Then optic chiasma, optic tract, and uveal tract. Uveal tract consists of ciliary body, iris.
தென் ரெட்டினா அண்ட் கோராய்டு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே டைனோசஃபலா வந்து டிரைவ் ஆன ஸ்ட்ரக்சர்ஸ்.